ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரத்தில் விவேகானந்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்துட்டு வரோம். இப்போ முரட்டுத்தருணமும் துருதுருப்புமாக வளர்ந்த நரேன் கோழிகுண்டு, குதித்து ஓடுறது, குஸ்தி சண்டை, இதெல்லாம் ரொம்ப பிரியமான விளையாட்டாக அவருக்கு இருந்தது. இடைவெளியில் வகுப்பு களைஞ்சதோ இல்லையோ உணவை அள்ளி போட்டுட்டு விளையாட விரைஞ்சிடுவார் நரேன். பழைய விளையாட்டுகளோட தானாக புதுசு விளையாட்டாக கண்டுபிடிச்சுட்டும் விளையாடினார். கல்கத்தாவில் புதுசாக எரிவாயு உற்பத்தி, சோடா, பானங்கள் வந்திருந்த சமயம் அது. நரேனும் ஒரு விளையாட்டு கேஸ் தொழிற்சாலையும் சோடா கம்பெனியும் வச்சுட்டார். குட்டி குட்டி ரயில்களும் எந்திரங்களும் செஞ்சு அவற்றில் இயக்கி மகிழ்ந்தார். நரேனுடைய முரட்டுத்தனம் அவனுடைய சக மாணவர்களிடையே அவருக்கு குட்டி பிசாசு அப்படின்னு மறைமுகமாக ஒரு பெயரிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. சிவபெருமானின் பூதங்களங்களில் ஒன்றுன்னு புவனேஸ்வரி சூட்டின பெயர் தான் பள்ளி பருவத்தில் சூட்டினது இப்போ வேறு விதமாக பரிணமிச்சிருக்குன்னு சொல்லலாம். தங்களுக்குள்ளே ஏதோ சண்டை சச்சரவு மூழும்போது ரெண்டு கட்சி மாணவர்களும் நரேந்திரன் கிட்ட தீர்ப்புக்கு வருவாங்க. சில சமயம் அவளுக்கு அதில் நம்பிக்கை இருந்தது. குறும்புத்தனம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருந்தது. அவனே சண்டையை இன்னும் கொஞ்சம் கிளறி வேடிக்கை பார்ப்பானோன்னு தோணித்து. சண்டையை விலக்கி விட்டுட்டு தான் மறுகாரியம் பார்ப்பான். இப்படி ரெண்டு கோஷ்டிகளுக்கு இடையே போகும்போது தானே பலத்த அடிகளையும் வாங்கிப்பான் நரேன். ஆனால் தன்னுடைய அன்னையின் மடியில் அமுத கதைகளாக கற்ற ராமாயண மகாபாரதங்களை சக மாணவர்களுக்கு அழகுற சொல்லி ஆனந்தம் ஊட்டினான் நரேன். இதனால் வகுப்பறையே நரேனுடைய விளையாட்டு இடமா அவனுடைய மற்ற மாணவர்களுக்கும் கொட்டமடிக்கிற இடமா இருந்தது. ஒரு நாள் பாடம் நடக்கும்போது நரேனும் நண்பர்களும் தாம் பாட்டில் கதை பேசிட்டு இருக்கிறத ஆசிரியர் கவனிச்சிட்டார். பாடத்தை நிறுத்திட்டு பையன்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அவள் விட சொல்ல முடியாமல் விழிச்சா. நரேனுடைய முறையும் வந்தது. என்ன ஆச்சரியம், அந்த வம்பர் தலைவன் ஆசிரியன் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லினான் நரேன். ஒரே சமயத்தில் பல விஷயங்களை கிரகிச்சிக்கிற அற்புதமான சக்தி அவன்கிட்ட இருந்து தான் அதற்கு காரணமாக இருந்தது. அப்போது நரேன் பேசியிருக்க முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டார் ஆசிரியர். விட சொல்லாத மற்ற மாணவர்களை மட்டும் வகுப்பு முடிகிற மட்டும் நிற்குமாறு சொல்லிவிட்டு நரேனும் அப்போ ஏந்திருந்து நின்னான். அப்போ நீ நிற்க வேண்டாம் நரேன்னு சொல்ல ஆசிரியர், இல்லை நான் தான் அதிகமாக பேசினதுன்னு சொல்லி அவனே பிடிவாதமாக தண்டனையை ஏற்றுண்டான். ஆங்கில போதனை ஆரம்பமாச்சு. நரேனுக்கு அந்த மொழி பிடிக்கவே இல்லை. அந்நியர் மொழின்னு ஒரு கோபம் இருந்தது. நாடு முழுசும் ஆங்கிலேய மோகம் பிடிச்சிருந்த அந்த நாளில் சிறுவன் நரேன் இப்படி கேட்டதில் ஒரு அதிசயம் இருந்தது. ஆங்கிலம் கற்குமாறு ஆசிரியர்கள் அவனை வற்புறுத்தினான். நரேந்திரன் அழுதுண்டே வீட்டுக்கு வந்துட்டான். அவனுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக தான் பேசினான். ஒரு வாரம் நிர்பந்தத்தின் மேலே ஆங்கிலம் படிக்க ஆரம்பித்தான் நரேன். விரைவிலேயே அந்த மொழியில் ஒரு நல்ல தேர்ச்சியும் பெற்றான். அவன் மட்டும் ஆங்கிலத்தை அன்றைக்கி பயின்றிருக்காட்டா வேதாந்த செல்வத்தை மேலை நாடுகளில் யார் பரப்பியிருக்க முடியும்? அந்த அளவு செல்வமும் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு நாணயமாக இருக்கிறதே ஒழிய ஒரு நாட்டின் நாணயம் இன்னொரு நாட்டில் செல்லுபடி ஆகிறது இல்லையா? வேதாந்த சிந்தனை செல்வங்களை மேலை நாட்டில் செல்லுபடி ஆகிற அளவு ஆங்கில நாணயங்கிறது அங்கே தேவைப்படுறது இல்லையா? சுவாமிகள் காலத்தில் இந்தியாவின் நாலா பகுதிகள்லையும் அறிவாளிகளை இணைச்சிருந்த பொழுது ஆங்கிலம்தான் அப்போ பாலமாக இருந்தது. பாரதத்தினுடைய தனிப்பெருமையை சொல்கிறதும் ஆங்கில மொழி அவசியமாக தானே இருந்தது. அந்த நாட்கள்லேயே பாரதத்தின் பண்புக்கு ஒரு சொத்தை உண்டாக தான் இருந்தது. அன்பு மொழியை அறிஞ்சு தமக்கு எதுவுமே அந்நியம் இல்லைன்னு உயர்நிலையை அடையிறதுக்கு பிற்காலத்தில் விவேகானந்தர் பல ஆங்கிலேயர்களையும் அமெரிக்கர்களையும் தம்முடைய நெருங்கிய சீடர்களாக பெற்றுண்டார். நரேனுக்கு அவனுடைய தந்தைக்கிட்டம் இருந்தும் தாயிடம் இருந்தும் 2 அருப்பிரசாதங்கள் கிடச்சிது. நான் எப்படிப்பா நடந்துக்கணும்னு விஸ்வநாத தத்தரை கேட்டார் ஒரு தடவை நரேன். எதை கண்டும் ஆச்சரியம் காட்டாதேன்னு பதில் கொடுத்தார் தத்தர். அதை ஒரு மந்திரமாக ஏற்றுண்டார் நரேந்திரன். ஆச்சரியத்தை வெளிக்காட்டாமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு முதல் படி ஒருத்தன் தானே ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்கணும். விவேகானந்தர் மட்டும் தம் வாழ்க்கையில் ஆச்சரியம் கொள்ள தொடங்கி இருந்தால் அப்புறம் வேறு எதுக்குமே பொழுது இருந்திருக்காது. ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது மனசை அசையாத நிலையில் வச்சிருக்க ரொம்ப உதவித்துன்னு சொல்கிறது மிகையாக இருக்காது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.